இல்லை பொதுவாக யோகி பாபு என்னவா நடித்தாலும் இந்த மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மாட்டாருங்க. சுந்தர் சி எப்படி ஒரு அரண்மனை சீரீஸோ அதுமாரி சந்தானத்துக்கு டிடி ரிட்டர்ன். வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இங்கே நடந்த பிரச்சனைகளை 2 பார்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3வது பகுதியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, இப்போ இந்த சினிமா பற்றி சில என்னதான் ஒரு ஆய்வுகள் நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் அதை நம்மளெல்லாம் மகிழ்விக்கிறதுக்கு ஒரு கலைஞன் கண்டிப்பாக வேணும். ஸோ அதில் இப்போது ட்ரெண்டில் இருக்கவர் யோகி பாபு. இப்போ அவருக்கான படங்களும் கூட என்னன்னு தெரியல, ஒரு செலக்டிவாக நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. சில படங்களும் அவருக்கு ரொம்பவே கம்மியாக தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அவர் தேர்வு பண்ணதில் இப்போ ஏதோ ஒரு படம் ஒரு காவலர் உடையில், அதாவது காவலர் நந்தன் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை பொதுவாக யோகி பாபு என்னவா நடித்தாலும் இந்த மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மாட்டாருங்கிற மாதிரி அந்த ஹேரை அவர் கட் பண்ண போகிறதே கிடையாது. போலீஸாக நடிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான கட்டிங் போடணும்ல, ஆனால் அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அதே பொம்பத்தலையோடு போலீஸாக நிற்பார். முதல்லையே நமக்கு அடிபட்டு போயிடும், இவர் போலீஸாங்கிற மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அவர் காமெடியனாக இருக்கார், அதனால் சகிச்சுக்கலாம் அப்படின்னா கூட இன்றைக்கி சினிமா மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு கேரக்டர் படத்தில் காமிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நடை, உடை, பாவனை எல்லாமே அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரசிகன். அப்படி இருக்கும்போது இதில் முதல் விஷயமே அடிபட்டு போயிடுது. அவரெல்லாம் கான்செப்டாக எந்த காலத்தையும் நடிக்கவே கூடாது. அவருக்கு அந்த முடியை வெட்டாமல் வேறு என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதெல்லாம் நடிச்சுட்டு போகிறது தான் நல்லது. பட் என்னவோ அது மாதிரி அவர் ஒத்துக்கிறாரு. அது எப்படி வரப்போகுதுலாம் நமக்கு தெரில. இன்னொன்று யார் போனாலும் அட்வான்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு டேட்டே கொடுக்கறது இல்லை அவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. வேறு வழி இல்லை. இன்றைக்கி காமெடியனே கிடையாது சினிமாவில். யாராவது ஒருத்தர் கிடச்சா அவர் வீட்டுக்கு முன்னாடி மொத்த கூட்டமும் போய் நிற்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் யோகி பாபு வீட்டில் தினமும் 10 பேர் போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு சாமி எங்களுக்கு கால்ஷீட் கொடுங்கன்னு நிற்கிறாங்க. அது அவராலையும் முடியல. 24 மணி நேரம் தானே எல்லாருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்? அதனால் என்ன பண்ணணும், நான் வரிசையாக எனக்கு படம் இருக்குங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு வராதிங்கன்னு சொல்லணும். ஆனாலும் அவர் வர்றவங்களை ஏமாற்ற விரும்பாமல் 2 நாள் கால்ஷீட்டு, 1 நாள் கால்ஷீட்டு, அரை நாள் கால்ஷீட்டுன்னு கொடுத்து காசு வாங்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அவர்ஷனை கிரியேட் பண்ணுது அவர் மேலே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு படம் கூட நடிங்க. நல்ல ஒரு காமெடி எழுதுகிற ஒரு குழுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி வடிவேலு டிஸ்கஸ் பண்ணி ஒரு காமெடியை உருவாக்குவாரோ, அது வருஷம் முழுக்க வாழ்நாள் முழுக்க நம்ம சிரிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக அது காலத்துக்கும் அழியாத காமெடியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் பண்ணாமல் ஏதோ வர்ற படத்துலலாம் நடிச்சுக்கிட்டு வாயில் வந்ததெல்லாம் சொல்லி அதுக்காக சிரிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு, ஸோ அதெல்லாம் அவரெல்லாம் காமெடியன் லிஸ்ட்லேயே நம்ம வைக்க முடியாது. ஓகே, சினிமாவில் காமெடியை யோகி பாபு மாதிரி ஆட்கள் தான் மலிவாக்கிவிட்டாங்க. காமெடிங்கிறது வடிவேலு, விவேக்கு, சந்தானம், இப்போ ரீசெண்டாக அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆளே கிடையாது. வேறு யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்கும்போது யோகி பாபு வந்தார். சில இயக்குநர்களோடு சேரும்போது நம்ம சிரிக்கிறோம். அது இயக்குனருடைய டேலண்ட், பார்வை. யோகி பாபுடைய தனிப்பட்ட டேலண்ட் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வர்ற படங்கள்லாம் நம்ம சிரிக்கிறோம்னா இல்லை. ஸோ இப்படிலாம் போயிட்டுருக்கு. பட்டு கான்செப்ட்லாம் நடிக்கிறாருங்கிறீங்க, அந்த பிறகு தான் பார்க்கணும். அதாவது வசனங்கள் தான் நிர்ணயிக்குது அவங்க சிரிக்கலாமா வேண்டாமா அப்படின்றது. சரி இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்கல்ல, 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு நல்ல காமெடி ரைட்டரை பக்கத்தில் வச்சிங்கன்றான். எல்லாத்தையும் நான் தான் தீங்கணும்னா என்ன, ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுங்க. இப்போ சந்தானம்லாம் ஏன் இன்றைக்கே ஒரு காமெடி ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஏன் சிரிக்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு 10 பேரை வச்சுருக்கிறாரு. அந்த 10 பேரும் சந்தானத்துக்காக டைலாக் எழுதுவாங்க. அவங்க 10 பேருக்கு நிறைவாக காசு கொடுக்குறாரு. அவர் ஒரு நாளைக்கு 25 லட்ச ரூபா சந்தானம் வாங்குறாருன்னா அந்த 25 லட்சத்தில் 15 லட்ச ரூபா அவர் வச்சுட்டு 10 லட்சத்தை பிரித்து கொடுக்குறாரு. பெரிய விஷயம். நீங்கள் எழுதுங்க, எழுதுகிற உங்களுக்கு தான் இது அப்படின்னு. அந்த மனசு ஏன் வரமாட்டேங்குதுங்கிறேன். அப்படி வந்தால் தானே காமெடியும் வரும், 4 பேரும் பொழப்பான். ஆமாம், அது செய்ய மாட்டேங்கிறீங்களே. ஓகே, ஸோ அந்த ஒரு குறைகள் இருக்குது இந்த இடத்துல, நிறைய இருக்குது. ஓகே, அப்போது சந்தானம் அவர்கள் இப்போது அவர் நீங்கள் எங்கே ஒரு பஞ்சம் ஆரம்பிச்சதோ அங்கேருந்து ஒரு நிறைஞ்ச ஹீரோவாக மாறிட்டார். இப்போ அவருடைய படங்கள் கூட சில படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்தது. இப்போது ஒரு படத்துக்கான ஒரு பூஜை கூட போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிடி ரிட்டர்ன்ஸ்க்கான படம். ஸோ அந்த படத்தை இப்போ இன்னும் தலைப்பு நிர்ணயிக்கலை.
இன்னும் நிறைய வந்து நடிகைகள்லாம் வந்து புதுசாக அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த படத்தை பற்றி ஏதாவது எங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள். அதான் சுந்தர் சிக்கு எப்படி ஒரு அரண்மனை சீரீஸோ, ஓகே, லாரன்ஸுக்கு எப்படி ஒரு காஞ்சனா சீரீஸோ, அதுமாரி சந்தானத்துக்கு டிடி ரிட்டர்ன்ஸு கிடச்சிருச்சு. பட்டு நம்ம ரசிக்கலாம். சந்தானத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் மாறி இருக்காரு. அவரு காமெடி பண்ணுறது இல்லை, மற்றவர்களை பண்ண வச்சுட்டு அவர் அப்படியே மேஸ்திரி மாதிரி இருந்துடுறாரு படத்தில். இருந்தாலும் மற்றவர்கள் சரியாக பண்ணுறாங்களான்னு அவர் கண்காணிக்கிறார். அது வந்து அதனால தான் அந்த படத்தை நம்ம எங்கேஜராக உட்காந்துருக்க முடியுது. நீங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சிரித்தோம். பெப்சி விஜயன்லாம் எவ்வளோ முரட்டு பேர் வழி. அவர்கிட்டேருந்து ஒரு காமெடியை வர வைக்கும்னு ஒரு ஆள் நம்புறாரு பாருங்க. அங்கே நிற்கிறாரு சந்தானம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து பிரெயின். அது சந்தானம் வந்து இந்த டிடி ரிட்டர்ன்ஸை இன்னொரு 5-6 தடவை எடுத்தா கூட நம்ம போய் உட்காந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்கடான படத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை ஓகே விஷயம் இருக்கு. ஓகே. சினிமா துறைக்குள்ளர இருக்கக்கூடிய இந்த பிரபலங்கள் இப்போ பிரபலம் ஆகிட்டு இருக்கவங்க, இவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன், இவங்களுடைய குழந்தைகள் வந்து இப்போ அவங்க ஒரு ஏஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா விஜய் சேதுபதி. அவருடைய பையன் கூட ஹீரோவாக நடிச்சிட்ருக்கார். இதில் ஹீரோவாக நடிக்கிறாரா இல்லை கதைக்கு பொருத்தமாக இருக்குன்றதுனால இவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரா? இல்லை, ஹீரோவாக தான் நடிக்கிறார். அந்த கதையே வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு கதையாக இருக்குது. அனல் அரசு தான் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு ஃபைட் மாஸ்டருங்கிறது தெரியும். அவர் அதனால் ஃபைட்டுக்கு நிறையா முன்னுரிமை கொடுத்து பண்ணுறாரு. இன்னொன்று வெறும் சண்டை காட்சிகளை மட்டுமே ரசிக்கிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. அவங்களுக்கு கதையெல்லாம் முக்கியமே கிடையாது. ஓகே, சண்டை இருக்கணும் படம் முழுக்க. ஓகே, தட்டார்னு எவ்வளோ போட்டு அடிச்சுட்டே இருந்தால் ஹாப்பியாக பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு படம் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அந்த பையனும் அப்படி கொஞ்சம் முரட்டாக தான் இருக்கார். ஸோ அதனால் அந்த ஃபைட்டுக்கு ஏற்ற ஒரு பையனாக அவரை உருவாக்குறாங்க. அறிமுகமாகும் போதே ஒரு பையன் ஆக்ஷன் ஹீரோவாக இங்கே வந்துட்டாருன்னா ஒரு லாங் லைஃப் இங்கே இருக்குது சினிமாவில். அது ஒரு பெரிய டாக்டிக்ஸ் தான். அது நீங்கள் அறிமுகமாகும்போது ரொம்ப ஒரு சாக்லேட் பாயாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக உருவம் எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். எவனும் ஏற்றுக்க மாட்டான். உனக்கு மரத்தை சுற்றி டான்ஸ் ஆடுறது தான் ஏன் விதிக்கப்பட்டது, நீ எதுக்கு இங்கே வந்தம்மா. ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு காதல் இளவரசன் வந்து ஃபைட்டு பண்ணுற ஒரு ஹீரோவாக மாறுறதுங்கிறதெல்லாம் முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்குது. கண்டிப்பாக இவருக்கு ஜெயம் ரவி சாருக்கு ஜெயம் படத்தில் அந்த மாதிரி அதுதான் பல பேர் அதில் மாட்டிப்பாங்க. இன்னொன்று வந்து சில இடங்களில் நீங்கள் சாக்லேட் பாயின்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவார் அவர். இப்பெல்லாம் ஐயோ அப்படிலாம் சொல்லி கேரியரை காலி பண்ணாதீங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னவங்களை நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து சாக்லேட் பாய்ங்கிறது ஒரு காலத்தில் ஒரு நல்ல வார்த்தையாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் அப்படிப்பட்ட நடிகர்களை இங்கே விரும்புகிறதே கிடையாது. பெண்களே விரும்புறது கிடையாது. அடிதடி ரவுடியாக இருக்கணும், ரக்கடாக இருக்கணும், அப்புறம் என்ன அந்த புள்ளிங்கோவாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு, அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த பையன் வரும்போதே வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வர்றதுங்கிறது ஸ்பீடாக இருக்கக்கூடிய அது ஒரு கரியருக்கு நல்லது தான். ஓகே, சரி, இது எந்த அளவுக்கு சார்? ஏன்னா இப்போ அவரோட தந்தை கூட முதல்ல பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் இந்த மாதிரி அதை தொட்டு அடுத்து இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு பேன் இண்டியா வரையும் மூவ் ஆகிருக்காரு. இவர் எடுத்தோடனே இந்த கதைக்களத்தை தொட்டது தான் ஒரு ஆபத்தாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒன்றும் ஆபத்து கிடையாதுங்க. நிறைய இன்னும் காலங்கள் இருக்குது. அவங்க அப்பா கோடியே சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு. நாளைக்கு பையனுடைய விருப்பம் இதுதான்னா இதை விட பெட்டராக ஒரு படம் எடுத்துட போகிறாங்க, அவ்வளோதானே. ஸோ அதனால் அது ஒரு இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு, அவ்வளோதான், ஒரு டெஸ்ட்டு. இதில் ஓகே ஆயிடுச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு, இல்லை அப்படின்னா இன்னொரு படம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் சரி சார். இப்போ 7 கடல் 7 மலை சார், நிவின் பாலி ராம் சாரோட டைரக்ஷனில், இதில் சூரி கூட இதில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? எனக்கு கிட்டத்தட்ட அவர் என்னமோ நிறைய வந்து முடியெல்லாம் வளர்த்து உண்மையிலே அவர் 7 கடல் ஏறி 7 மலையை தாண்டின மாதிரி தான் இருக்கார். சார் அந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லை, ராம் இயக்குற படம் எப்போவுமே வந்து ஒரு கவிதை புத்தகம் படித்த மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப பொய்ட்டிக்காக அப்படி ஒரு படத்தை அவர் எடுத்துருவார். எப்போவுமே யாரும் தொட முடியாத ஒரு களத்துக்கு அவர் போவார். ஓகே, அவருடைய கற்பனையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ராம் வந்து ஒரு படத்தை, அதுவும் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த பாட்டே கேட்கும்போது அவ்வளவு அப்படியே மனசை பிசையுது. இந்த 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி உன்னை நான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறது, உன் வயசு என்னன்னு கேட்கும்போது இது 2000 4000 சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னமோ இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது.
நிறைய சிஜி ஒர்க்குக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. பட்டு ராமுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இது இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஆவலாக அந்த படத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அது பெரிய ஒரு பேக் போனாக யுவன் சாரோட மியூசிக். ஆமாம் ஆமாம், அது ஒரு ப்ளஸ். ஆமாம். பார்க்குறேன் யுவன், அஞ்சலி, நிதிபாலி. ஸோ அந்த அந்த கதை களம் சூரி இருக்கார். ஒரு மாதிரி ஒரு ட்ரெயினுக்குள்ளேயே நடக்கிற கதையாக இருக்குது. ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்குது. அது அது என்னங்கிறதே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ட்ரெய்லரை பார்த்தா இதுதான் கதைன்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு 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 சில ஃபோட்டோ அந்த படத்தோட ஸ்டில்லை பார்த்தாலே ஸோ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம எண்ணம் வந்து தப்புனதே கிடையாது. ஸோ இதுதான் கதையாக இருக்குமோன்னு நம்ம நினைக்கும் போது கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வர்ற பாடல்கள் ஆகட்டும் அல்லது ட்ரெய்லர் ஆகட்டும், நீங்கள் எதை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் கண்டுவே பிடிக்க முடியாது. இதுதான் கதைங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரவே முடியாது. ஸோ அப்படி ஒரு கதையாக இருக்குது. நிஜமாக ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்கள் பார்க்குறது. சரி, இப்போது இதுவரையும் ஒரு அப்டேட்டுமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சினிமாவுக்குள்ளே நடக்குமான்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸோ ரொம்ப நிறைவாக இருந்தது. அண்டு மக்களுக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் எங்களுக்காக நிறைய தகவல்களை கொடுங்க. நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் மக்களுக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் அவளாக இருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி. இவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனைகளில் இப்படியெல்லாம் ஒரு சினிமா இருக்குமா? அந்த சினிமா எடுக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இவங்கெல்லாம் சந்திச்சிருப்பாங்களா? என்னங்க இவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்கார், அந்த பிரபலத்துக்கு எவ்வளோ ஒரு ப்ராப்ளமா அப்படின்றத வலைப்பேச்சந்தனோட வலைப்பேச்சில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த முதல் பகுதியிலையும் 2ஆம் பகுதியிலையும் 3ஆம் பகுதியிலையும் வித்தியாசமான ஒரு தகவல்களை நமக்காக சொன்ன வலைப்பேச்சந்தனன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளன் ஐசக். சட்டம்.